வணக்கம் மக்களே, வெல்கம் டு யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ். இன்று நாம் காண இருப்பது சூடிக் கொடுத்த சுடற்கொடியாள் ஆண்டாள் பிராட்டியார் இயற்றிய நாச்சியார் திருமொழி. ஸ்ரீ வில்லிபுத்தூர் பெரியாழ்வார் கண்டெடுத்து வளர்த்த கோதை ஆண்டாள் ஸ்ரீரங்கத்தில் கோயில் கொண்ட திருவரங்கப் பெருமாளை நாயகன் நாயகி பாவனையில் வைத்து தமது பக்தியை காதலாக்கி கண்ணீர் மல்கி தம்மை அவனோடு இணைத்து கொள்ள பாடியதாக வரும் நாச்சியார் திருமொழி நமது ஜீவாத்மாவை பரமாத்மாவோடு பக்தி மார்க்கத்தின் துணையோடு இணைக்கச் செய்யும் நோக்கில் இயற்றப்பட்டதாகும். இதை தொடர்ந்து பொருள் உணர்ந்து பாடியோ அல்லது கேட்டோ வந்தால் நமது உள்ளம் தூய்மையுற்று அதனால் நன்மைகள் பல விளையும் என்கின்றார் நமது பெரியோர். நமது மனமானது கசிந்துருக அதன் மூலம் இறைநிலையில் சரணடைய இனி அடுத்தடுத்து வரும் காணொளிகளில் 4000 திவ்ய பிரபந்தத்தில் சேர்க்கப்பட்டுள்ள கோதை ஆண்டாள் பிராட்டியார் பாடிய நாச்சியார் திருமொழி பாடல்களை பொருள் விளக்கத்துடன் வரிசையாக காணலாம். பாடல் 10. தலைப்பு திருமாலின் திருவடிகளைச் சேர வழி. பாடல். கருப்புவில் மலர்க்கனை காமவேலை கழலினை பணிந்தங்கோர் கரியலற மறுப்பினை ஒசித்து புல்வாய் பிளந்த மணிவண்ணற்கென்னை வகுத்திடென்று பொறுப பண்ண மாடம் பொழிந்து தோன்றும் புதுவையர்கோன் விட்டு சித்தன் கோதை விருப்புடன் இன்றிமிழ் மாலை வல்லார் விண்ணவர் கோனடி நன்னுவரே. இந்த பாடலின் பொருள் கரும்பு வில்லையும் மலர்கள் கணைகளையும் கொண்ட காமவேலின் பாதங்களை பணிந்து குவளையா பீடம் என்கிற யானை அலறும்படி கொம்பை முறித்து கொக்காக வந்த பகாசுரனின் வாயை பிளந்த அந்த நீலமணி வண்ணனோடு என்னை சேர்த்து விட வேண்டுமென்று ஸ்ரீவில்லிபுத்தூரிலே உள்ளவர்களுக்கு தலைவராக விளங்கும் பெரியாழ்வாரின் தவப்புதல்வி ஆண்டாள் இயற்றிய இந்த பாமாலையை பக்தியுடன் பாடுபவர்கள் தேவர்களின் தலைவனான திருமாலின் திருவடிகளைச் சேர்வார்கள் என்று இப்பொருளில் இந்த பாசுரம் அமைந்துள்ளது. இந்த பாடலில் காமமயக்கத்தை ஏற்படுத்துவதற்காக கரும்பு வில்லையும் மலர்கணைகளையும் மன்மதன் ஏந்தியிருக்கின்றான். அந்த மன்மதனிடம் சென்று என்னை பரந்தாமனிடம் சேர்க்க நீ உதவி செய்ய வேண்டும் என்று ஆண்டாள் வேண்டுகின்றாள். மேலே வந்த பாசுரங்களின் வாயிலாக ஆண்டாள் இந்த வேண்டுகோளை மன்மதனிடம் வைத்திருக்கிறார். தன்னை அழிக்க வந்த குவளையாபீடம் என்கிற யானையின் கொம்பை முறித்தவன் எம்பெருமான், கொக்காக மாறி தன்னை கொல்ல வந்த பகாசுரனின் வாயை பிளந்தவன் என் பகவான். அத்தகைய பரம உத்தமனுடன் சேருவதையே நான் விரும்புகின்றேன். சுயநலம், வஞ்சகம், பொறாமை, பணப்பித்து போன்ற துர்க்குணங்கள் நிரம்பிய எந்த ஆணுடனும் எனக்கு உறவு வேண்டாம் என்கிற பொருளில் ஆண்டாள் இந்த பாசுரங்களை அருளியுள்ளார். இந்த உட்கருத்தை மிகச் சரியாக புரிந்து கொண்டு பக்தியுடன் பாடுகின்றவர்கள் தேவர்களின் தலைவனான திருமாலின் திருவடிகளைச் சேர்வார்கள் என்று இந்த பாசுரம் நமக்கு வழிகாட்டுகின்றது. கம்சனால் ஏவப்பட்ட யானை, பகாசுரன் ஆகிய தீய சக்திகளை ஒழித்தவன் பகவான். அதேபோல நமக்குள்ளே இருக்கும் தீய சக்திகளை அழித்து நம்மை வழிநடத்திச் செல்லும் ஆற்றல் அவன் ஒருவனுக்கே உண்டு என்பதை இந்த பாசுரத்தின் வாயிலாக ஆண்டாள் நமக்கு உணர்த்துகின்றார். ஓகே மக்களே, மீண்டும் இது போன்ற ஒரு செய்தியுடன் சந்திப்போம். இதுவரை எனது யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், ஷேர் செய்யுங்கள், மறக்காமல் லைக் செய்யுங்கள். ஓகே மக்களே, நன்றி, வணக்கம்.